நான் பண்ணி வேஷமா அவங்க வேஷம் போட சொன்னாங்க போட்டேன். நானும் போட்டேன்னா நீங்க போட்டா நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். நஞ்சையில கரும்பு போட்டதுனாலதான் நாட்டுக்கு உணவு கஷ்டம் வந்துருச்சு. இலை இலை நான் கேட்கிறேன், பதில் சொல்லு. ஆமா, கரும்பு இல்லாம காப்பி எப்படி சாப்பிடுறீங்க? சக்கரை எங்க இருந்துடா வருது? அது கரும்புல இருந்துதான் வருது. ஆனா காபி சாப்பிடுறது அவ்வளவு முக்கியங்களா? முக்கியம் இல்லையா? என்னடா இது, படுக்கையை விட்டு எடுத்த உடனே பல்லு விளக்காம காபி சாப்பிட பழகியாச்சு. முக்கியம் இல்லையா? புகையில என்னடா வெத்தலையோட போடுறான், பொடியா உபயோகப்படுத்துறான், சுருட்டா குடிக்கிறான், சிகரெட்டா ஊதி தள்ளுறான். அதே புகையிலைய பயிர் பண்ணக்கூடாதான். என்னடா நியாயம் இது? வராங்க வாங்க. ஆமா, இந்த நாடகம் எழுதுனது உமாபதி தானே? நீங்க ஒண்ணு அவரை போய் ஒரு பாவம். என்ன யாரு எழுதுனா? நம்ம துரைங்க. அவனுக்கு என்னடா தெரியும்? அவன் நல்லா படிச்சவனுங்க. ஏய், அவன் சின்ன பிள்ளையில இருந்து என் வீட்டுல இருக்கிறான். பள்ளிக்கூடத்தையே பார்த்தது கிடையாது. பள்ளிக்கூடத்துல படிச்சா தான் படிப்புங்களா? அவன் தான் உலகத்தையே படிச்சுக்கிட்டு இருக்கானே. அது என்னடா உலகத்தை படிக்கிறான்? ஒரு புஸ்தகத்தை மடியில வச்சிருக்கானுங்க. சாப்பிட மறந்தாலும் அதை படிக்க மறக்க மாட்டான். அது என்ன மடியில புஸ்தகம் சொல்லட்டுங்களா? என்ன இழ் ரல். என்னடா சொல்ற? குரல். அங்க இது என்ன கிராப்? இது என்னடா கிராப்? இது ஹிட்லர் எத்தவன் கிராப்பா? ஒதுக்காத. ஒதுக்கு. இது என்ன மீசை வர வர குறையுது? இதானே ஃபில்டர் மீசை. அது என்ன பில்டர் மீசை? இப்போ ரோட்டுல தூசி ரொம்ப ஆயிட்டுதுங்க. இந்த மீசை என்ன பண்ணுது தெரியுங்களா? தூசியை பில்டர் பண்ணி வெறும் காத்த உள்ள அனுப்புது. வடிகட்டி அனுப்புறீங்களே. இருக்கட்டும். ஒரு நாளைக்கு உன் மீசையிலையும் கிராப்பிலையும் நெருப்ப வைக்கிறான் பாருங்க. என்ன இது மடியில்? என்ன உலகம்? உலகமா? உன் மடியிலையா உலகம்? ஆமா. என்னடா இது? அப்ப நான் கூட இருப்பேன். கண்டிப்பா. நீங்க அதை கொஞ்சம் எடுங்க பாக்கலாம். நீங்க பார்த்தது இல்லைங்கள? இதான் உலகம். தூண்டு புஸ்தத்துக்குள்ளங்க இந்த உலகமே அடங்கி இருக்குன்னு. ஏண்டா, அப்போ இத வச்சுதானே நீ நாடகம் எழுதுன? ஆமா. இருக்கட்டும், நான் உன்னை தனியா பேசிக்கிறேன். அது போகட்டும். பையன் புறப்பட்டானா? புறப்பட்டு இருக்காங்க. நீ போய் வண்டியை கட்டு. இல்ல நீ அவன மாதிரி குரலை படிச்சு புத்தாலி ஆயிடுறேன். ஆவீங்க, புத்திசாலியே ஆவீங்க. அந்த வேலை இங்க வச்சுக்கிட்ட உரிச்சு. ஓ விடப்பா நீ. தொடாத. ஏனா ஐயா இல்லாதனால தானே நீ இவ்வளவு அட்டகாசம் பண்ற. நல்லமா, நீ எத்தனை பேருக்கு இருதய நோயெல்லாம் போக்கியிருக்க. இங்க வச்சு பாரு பாரு எப்படி படபடான்னு அடிக்குதுன்னு. தொடாத. புரியுது. நான் சின்ன வயசுல இருந்து கல்யாணமே வேண்டான்னு இந்த வைத்திய தொழிலையே பாத்துக்கிட்டு இருந்துட்டேன். அதை கெடுக்க பாக்குறேன். நல்லமா, நானும் சின்ன பிள்ளையில இருந்து சுறுசுறுப்பா வேலை செஞ்சு கல்யாணங்கிறதே மறந்தே போயிட்டேன். அப்புறம் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம். இதெல்லாம் நிஜமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் சொல்றேன். என்ன உனக்கு அப்படி சந்தேகம் வந்துச்சு? இப்போ வைத்தியர் வரட்டும், இன்னைக்கே கேட்டு அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன். வந்து நாங்க 2 பேரும் அப்படி கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த ஸ்டெதாஸ்கோப்பும் காதும் போல, நோயாளியும் மருந்தும் போல, அரசியல்வாதியும் அந்தர்பல்சியும் போல. என்னப்பா துரை நீ? நல்லமா தள்ளி உட்காரு, யாராவது வந்துட போறாங்க. வந்தா வரட்டும், சேர்ந்து உட்காரு. சரி, இந்த கண்ணாடி அழகுக்கு தானே போட்டிருக்க? ஆமா. காலேஸ்வரம்
இல்ல இல்ல. இந்த பொம்பளைங்கிற ஜென்மம் இல்லைன்னா இந்த இன்பம்ங்கிற வார்த்தையே இருந்திருக்காது. நல்லமா, நானு இதுக்கு முன்ன பொம்பளைங்க முகத்தையே பார்த்தது கிடையாது. பாத்துக்க, நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்கணும். ஒரு சங்க சொல்லணுமே உங்ககிட்ட கேளு. நான் இந்த கேளு, ஒரே ஒரு முறை இந்த வாழ்க்கையிலேயே தவறிருக்கேன், அவ்வளவுதான். என்னது தவறி இருக்கியா? உண்மைய சொன்னா பாத்தியா, அதாவது அங்க வீட்டுல ஒரு வேலைக்கார பொண்ணு இருந்துச்சு. அது கொஞ்சம் நல்ல அழகா இருக்கும். சும்மா என்கிட்டயே வந்து நிக்கும். நான் விரட்டி பாப்பேன், போகாது. அப்படியே இருந்து ஒரு நாளைக்கு அந்த பொண்ணோட சிநேகிதமாயிட்டேன். அப்படி ஒரே ஒரு வாட்டி தவறிட்டேன், அவ்வளவுதான். ஆமாமா, நாளைக்கு நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆன அப்புறம் எனக்கு தெரிஞ்சிட்டா வருத்தமா இருக்கும்ல. நீ கெட்டிக்கார, வாழ்க்கையில தவறு பண்ணத ஒத்துக்கிற பாரு. நானும் வாழ்க்கையில ஒரே ஒரு முறை தவறிட்டேன். என் வீட்டுக்கு 3வது வீட்டுல ஒரு தையக்காரன் இருந்தான். அட என்னென்னமா ஆகுறிய? அவங்கிட்ட ஜாக்கெட் தைக்க கொடுத்துருந்தேன். ரொம்ப நாளா தரமாட்டேன்னு ஏமாத்திக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் பெரிய சண்டை போட்டேன். இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு வாமா தர்றேன்னா. அன்னைக்குன்னு ஒரு நோயாளி வந்து சேர்ந்தான். அவனை பார்த்து அனுப்பி விட்டு ராத்திரி 9 மணிக்கு போனேன். கதவை சாத்திட்டான். நாளைக்கு தெரிஞ்சு போன அது கல்யாணம் முகத்திலே முடிக்கப்படாது. அது முடியாது. கல்யாணம் என்னப்பா அது? விஷயத்த சொல்றதுக்குள்ள துள்ளி குதிச்சுக்கிட்டு ஓடியாரிய. போரும் போரும், இவ்வளவு விஷயம் போதும் அம்மா, போதும். கல்யாணம் கல்யாணம் நீ கெட்டவா. நீ ஆம்பளை எப்படி வேணாலும் நடப்பான். நடப்பான்? என்ன கண்ண மூடிக்கிட்ட? எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? ஏன் இருக்காது? ஆம்பளை என்ன எது வேணாலும் செய்வான் இல்லையா? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. நிஜமா வெக்கமா இருக்கும். நீ ஆம்பளை இல்ல, கேட்டதுக்கு பதில் சொல்லு. இந்த கேள்விக்கு மட்டும் எந்த ஆம்பளையும் பதில் சொல்ல முடியாது. ஆத்திரப்பட மட்டும் தெரியுமா? நான் என்ன சொல்ல வந்தேன்? 8 மணிக்கு வர சொன்னான். நான் 9 மணிக்கு போனேன். கதவை சாத்தி பூட்டிட்டு போயிட்டான்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள என்ன ஆடிட்டப்பா. இவ்வளவுதானா? நல்லம்மா, அப்ப கோவிச்சுக்காத. ரசிப்பா, நீ ஒரு மனுஷனாட்டம். நானு கல்யாணம் பண்ணிக்கலான்னு கொஞ்சம் ஜபனம் வச்சுக்கிட்டு இருந்தேன், அதை விட்டுட்டேன். வந்து நான் நிஜமா குடிட்டேன்னு நினைச்சியா? காதல்ல அப்படி சும்மா உளர்னேன். உளர்னியா? அதுலதான் நான் சரிச்சுக்கிட்டேன். அட கடையில கண்ணாடி வாங்கினேன்னு 2 அணா சீப்பு, 3 அணா போச்சு. மடக்கி வைக்க வேண்டியதான். பாருண்ண, நான் தான் தினம் கண்ணாடி பாத்துக்கிட்டு இருக்கேனே. உங்ககிட்டயாவது கண்ணாடி. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, கண்ணாடி உங்ககிட்ட எப்போ? நான் சொல்றத காலப்பா. சரி, இப்போ கண்ணாடி பார்க்காத மனுஷாலே கிடையாது. இல்ல, கண்ணாடி இல்லாத வீடும் கிடையாது. கிடையாது. சின்ன வீட்டுல சின்ன கண்ணாடி, பெரிய வீட்டுல பெரிய கண்ணாடி, இன்னும் கொஞ்சம் பெரிய வீடுனா எங்கெங்கயோ இருக்கும் கண்ணாடி. கேள்விப்பட்டிருக்கேன். அட சமயக்காட்டுல கூட ஒரு உடஞ்ச கண்ணாடி இருக்கும். எதுக்கு? அடுப்ப ஊதிக்கிட்டு உடனே பாத்துக்கணும். முகத்துல புகை அடிச்சிருக்குமா? தம்பி, காலையில எழுந்திரிச்சா கண்ணாடி பாக்குறது, குளிச்சுட்டு வந்தா கண்ணாடி, ட்ரெஸ் பண்ணா கண்ணாடி, வேலைக்கு புறப்பட்டா கண்ணாடி, திரும்பி வந்தா கண்ணாடி, அப்படியே ஒரு பழக்கம் ஆயிப்போச்சுல தம்பி. ஆமா ஆமா. அதுல
இப்ப காடு கொஞ்சம் நாகரிகம் ரொம்ப முத்தி போச்சு. ஆமா. அதனால உன்னை போல மைனர்கள்லாம் ஜேப்லயே கண்ணாடியை வைக்க ஆரம்பிச்சாச்சு. கண்ணாடி மட்டும் இல்ல, சீப்பும் கூட இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு குறைவு. என்ன? எண்ணெய் பாட்டில். அது எப்ப வச்சுக்க போறாங்களோ அதை பத்தி தெரியல. தம்பி, இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, முகத்துல உள்ள அழுக்க பார்த்து அன்னைக்கு அந்த அழுக்குக்காக கண்ணாடியை பாக்குறாங்கல்ல, அத மாதிரி அகத்துல உள்ள அழுக்க நீக்கிறதுக்கு அந்த அழுக்க பாக்குறதுக்கு ஒரு கண்ணாடி இருக்கு. அது என்ன கண்ணாடின்னு? அந்த கண்ணாடிக்கு பேர் தான் திருக்குறள். தம்பி, இந்த கண்ணாடிக்கு 2 அணா தானே விலைன்னு சொன்னேன். ஆமா, இந்த கண்ணாடிக்கும் 2 அணா தான் விலை. அது முகத்தை காட்டும், இது அகத்தை காட்டும். ஒவ்வொரு வீட்லயும் இது கண்டிப்பா இருக்கணும். இருக்கணும். இருக்குண்டா பையா, இருக்கும். இங்க வா. இங்க பையா இல்லு. ஐயோ ஐயோ, ஏனுங்க ஒரு நினைச்சா எனக்கு சிரிப்பு தாண்டாப்பா வருது. ஏன்? ஆமா, சின்ன பிள்ளையில இருந்து இங்கதான். அவங்கிட்ட என்னடா கண்ணாடி பிரசங்கம் பண்ற, நாடகம் எழுதுற, பாட்டு எழுதுற, கூத்தாடுற. ஆமா, இவ்வளவு புத்திசாலித்தனம் உனக்கு எப்படா வந்தது? எனக்கு புத்திசாலித்தனம் வர்றதுக்கு காரணம் எது தெரியுங்களா? ஐயோ, எனக்கு எப்ப பார்த்தாலும் இதுதான் வேலையா? சக்கே சக்கே சக்கே, இல்ல கொஞ்சம் அப்படி உட்காரியா? உட்காந்து சக்கே, ஒண்ணு கேக்குறேன், பதில் சொல்றியா? என்னவா? எனக்கு என்ன தெரியும்? இந்த உலகத்துல அதிசயமான பொருள் எது? என்ன கேட்ட? இந்த உலகத்துல அதிசயமான பொருள் எது? அரிக்கன் லைட்டு. நான் என்ன கேக்குறேன் வந்து போகட்டும். பெண்கள் அதிகமாக விரும்புவது எது? வேர்க்கடலை. ஐயா 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 ஐயா. சரி, என்ன போல ஆம்பளைங்களுக்கு தேவையானது எது? மூளை. ஆமா, நீ எதுக்காக இதெல்லாம் கேக்குற? இந்த காதலர்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னால இப்படி எல்லாம் கேள்விகள் கேட்டுக்குவாங்க. ஏன்னா நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். கல்யாணமா? அஜிஜோ, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா கொண்டு விடுவாரு. என்னது உன் அக்கிரமத்துக்கு ஒரு அளவே இல்லாமலா போச்சே. இரு, எஜமா கிட்ட போய் சொல்றேன். எஜமா, எஜமா, சக்கு சக்கு பாய் பாய். எஜமா, 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 எஜமா. என்ன பிள்ளை? என்னது இந்த பெருமாள்? இது வேற ஒண்ணு இல்லைங்க, இது மாடு விரட்டி மூட்டி. மாடு விரட்டுச்சா இல்ல இப்ப நீ விரட்டனியா? எஜமா, இவன் அவன் அரைஞ்சு சும்மாரா அயோக்கிய பயல. அவன் நீ சொல்லு பிள்ளை. எஜமா, நான் மாட்டுக்கு வெக்கையில போட்டுக்கிட்டு இருந்தேன். பின்னாடி வந்து சொல்லட்டுமா? சும்மா சும்மாரு. அது பின்னாலேயே வந்து 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 ஒண்ணும் வெக்கையில தூக்கிட்டு போயிட்டாச்சுமா. வைக்கோல தூக்கிட்டு போயிட்டானா? ஆமா ஆமா. அப்ப இதை சும்மா விடப்படாது. என்ன செய்யணும் தெரியுமா? என்ன இதுமா? ஒப்பனை கேட்டே முடிப்பேன். ஐயோ, ஏலே இருடா, பாட்டை பிடிக்கிறேன் கேள்றா. சுப்பிரமணிய முதலி சத்தரத்தில் அயோக்கிய பயலே. இலாய் பாட்டா பாடுற பாட்டு என் புள்ள அவன் கொப்பங்கிட்ட கேட்டு முடிக்கிறதுக்குள்ளார நான் சொல்லிடுறேன். கொப்பங்கிட்ட நீ போய் மாட்டுக்கு வைக்கல் போடுவோம். நீ எங்க பறக்கிற? இப்படி வா. டேய் இங்க வா. வாடா இங்க. ஆமா, இப்ப அங்க என்ன நடந்தது என்கிட்ட ஒண்ணும் ஒழிக்காம சொல்லணும். வந்துங்க எஜமா, நான் பத்தையா சொல்லிருக்குங்களா?
சொல்லு. நான் போனேனுங்க. சரி, அந்த பொண்ணு வைக்கல் அள்ளி போட்டுக்கிட்டு இருந்துச்சு. போடட்டும். பேசுனேன். சரி, நம்ம 2 பேரும் ஓடியாந்துட்டோம். ம், அவ்வளவுதான். இது ஒண்ணும் பச்சையா இல்லையே. இன்னும் ஆக்கு. நீங்க கோவிச்சுக்கூடாதுங்க. சொல்லு. அந்த பொண்ணுக்கு மேல தெரியுமுங்க. ம், எனக்கும் அது வேலை தெரியுமுங்க. அப்புறம் இரு. இது பச்சை, ம், அசல் பச்சை. சரிங்க. இல்லை, ஆ. அவங்க நல்லா இருக்கு. பாத்துக்காம தம்பி, சிரிப்பு ஒண்ணுதான். நம்ம நாட்டுல ரேஷன் இல்லாத பொருள். அதுக்கும் நீ சட்டம் போடாத, தெரியுதா? சரி போய் வேலையை பாரு. ரொம்ப நல்லா இருக்கலாம் தம்பி. சரி, சின்ன யசமான காணோம். சரி, எங்க போனாருன்னு பாக்கலாமா? கொஞ்சம் ஒரு வேட்டியை கட்டிக்கிறேன். கட்டிக்கோ. எந்திரி. என்னன்னு உங்க கூட பெரிய தொந்தரவா போச்சு. மனுஷனை கொஞ்ச நேரம் தூங்க விடாம. என்ன சிரிப்பா? அது சிரிக்கிறதுக்கு காரணம் இருக்குன்னு நான் அப்புறம் சொல்றேன். அப்படியா? அப்புறம் சொல்றியா? இப்பவே தெரியுது. ஐயே, சிரிக்காதம்மா. இப்ப என்ன காரணத்துக்கு சிரிக்கிற நீ? என்ன இப்ப ஏன் சிரிக்கிற? என் சிரிப்புக்கு காரணம் கருப்பா? இல்ல, கருப்பு. பொம்பளை பாரு, கருப்பை பத்தியே பேசுது. வா, இப்படியே நம்ம எஜமா உன்னை பார்க்கணும். வா. என்ன எங்க போனாலும் எஜமான காணமே. இன்னும் போய் அவனை எசமான்னு சொல்றியே. மரியாதையா பேசுனேன். என்னன்னு அவன் கூட நான் சொல்றத காலு. முதல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணி கொஞ்சம் அதிக ஊருக்கு அனுப்பிட்டான். இப்ப ஒரு கல்யாணத்தை பண்ணி கொஞ்சம் அதிக விட்டுட்டு இவன் வாடிட்டான். அவனை போய் எசவன். மறுபடியும் சொல்றேன், மரியாதையா பேசாமா. இல்லன்னாவா ஒரு குத்து விட்டேன் உனக்கு எப்பவும் ஞாபகத்துல இருக்காமா. நீ குத்து விட்டா? ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கும். ஆமா தம்பி, நான் ஒரு குத்து விட்டேன், நீ ஞாபக சக்தியை இழந்துடுவேன். பாத்து சண்டை வேண்டாம். என்ன? எங்க பார்த்தாலும் சமாதானங்கிறாங்க, நீ சண்டைக்கு வர்றியே. ப்ளீஸ், வா போலாம். என்னன்னு அண்ணே, அண்ணே, என்னண்டா இது? அங்க கண்டெடுத்த துண்டு முத்தா? தெரியல. என்னன்னு பாருங்க. தெரியல அது என்னன்னு. டேய், புரோட்டோ கேமராடா. இது இரு, பிலிம் இருக்கா பாக்குறேன். என்ன ஒண்ணு எடுன்னு அண்ணே. இருக்கு எடுங்க. அப்படி வா. செயல் இரு.